இன்றைக்கி என்னோடய 7 மந்த்ஸ் பேபியோட ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி 7 மந்த்ஸுன்றதுனால பேபிக்கு சால்ட், சுகர் ரெண்டுமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நான் இன்றைக்கி அவளுக்கு கேரட் பருப்பு ரைஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் நெய் கொஞ்சம், மிளகு 2 மிளகு கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு 4 போல் சீரகம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பல் பூண்டு போட்டுக்கலாம். அது ரெண்டும் சும்மா வதக்கிட்டு நெய்யில் லைட்டாக டோஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டு நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ, நான் ஆக்சுவலி கேரட் அவளுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால கேரட் போட்டுருக்கேன். கேரட் போட்டு நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி போகாவும் அதாவது அவளும் சிறுபருப்பும் 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் ஹாட் வாட்டரில். ஸோ அதையும் எடுத்து இதோடையே மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். ஸோ கழுவி அதை ஊற வச்சுட்டு அது கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். அது நம்ம நல்லா குக்கர்லேயே லைட்டாக கொதிக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஸோ வதக்கி முடித்ததுக்கப்புறம் அது நல்லா கொதிக்கும் நமக்கு தெரிஞ்சப்புறம் லெட் போட்டு கேரட்டுன்றதுனால நான் 3 விசில் வச்சுருக்கேன். ஏன்னா நான் அவளுக்கு ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு 3 விசில் பாப்பாவுக்கு வச்சுட்டு அந்த 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் நல்லா கூல் டவுன் ஆகணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுட் வந்து பாப்பாவுக்கு கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கான ரெசிபி அவ்வளோதான். ஸோ நான் பாப்பாவுக்கு சால்ட்டு எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல டைஜஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.